வெல்கம் டு மை சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அழகான சிம்பிளான ஒரு ஃபேரி ஹவுஸ் தாங்க வரைய போகிறோம். வாங்க இது எப்படி வரையலான்னு பார்க்கலாமா? இது வரைஞ்சிக்கிட்டே ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? வாங்க. ஒரு காலத்தில் அமைதியான அடர்ந்த காட்டு நடுவில் ஒரு காளான் வடிவிலான அழகான சிறிய ஃபேரி ஹவுஸ் இருந்ததாம். அந்த வீடு கற்களால் செய்யப்பட்ட வட்ட கதவு, ஜன்னல், பக்கத்திலேயே தொங்கிய சிறிய விளக்கு. அந்த விளக்கு என்ன பண்ணுமா, நைட்டில் அந்த வீடையே பிரகாசமாக ஆக்குமா. அந்த வீட்டில் லூமி அப்படின்ற ஒரு நல்ல ஃபேரி வாழ்ந்து வந்தாலாம். அவள் காட்டில் எல்லா அனிமல்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவாளாம். தினமும் காலையில் கதவை திறந்து பேர்ட்ஸுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லிட்டு தன்னோட வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பூக்களுக்கு, பூச்செடி எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றுவாளாம். அவளோட மந்திரத்தால் அந்த காடே ரொம்ப பிரகாசமாகவும் பசுமையாகவும் இருந்ததாம். அப்போது ஒரு மாலை நேரத்தில் கதவை தட்டுற சவுண்டு கேட்டதாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வழி தவறிய மின்மினி பூச்சியாம். லூமி அதை உள்ளே கூட்டிகிட்டு போய் அதுக்கு சூடாக குடிக்க பானம் கொடுத்தாளாம். உடனே அதோட லைட்டு பிரகாசமாக மின்னதான். நன்றியோட அந்த மின்மினி பூச்சி இனி இரவு நேரங்களில் இந்த காட்டில் இருக்கக்கூடிய வழிகளை எல்லாம் நான் ஒளிரச் செய்வேன் அப்படின்னு சொன்னதாம். வாக்கும் கொடுத்துருக்கு. அன்னையில இருந்து அந்த காடே ஒளிமயமாக இருந்ததாம். அவ்வளோதாங்க ஸ்டோரி. எப்படி இருந்தது ஸ்டோரி? நல்லா இருந்ததா? நீங்களும் காட்டுக்கு எங்கேயாவது போயிருக்கீங்களா? அப்போது மின்மினி பூச்சியை பார்த்துருக்கீங்களா?
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.